மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐயுஎம்எல் கட்சி திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு 5 பேர் கொண்ட குழுவை அமைத்திருப்பதான ஓர் அண்மை தகவலை நாம் தற்போது பார்க்கிறோம். திமுகவுடன் கூட்டணி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைக்கு ஐயுஎம்எல் தற்போது 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளை பெற்று 3லும் தோல்வியடைந்த ஐயுஎம்எல் தற்போது 5 பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழுவை அமைத்திருப்பதான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், காதர் மொய்தீன் தலைமையில 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை தொகுதிகளை கேட்டு பெற ஐயுஎம்எல் முடிவு செஞ்சிருக்கிறாங்க? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு திமுக இன்றைய தினம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஐயுஎம்எல் முதற்கட்டமாக ஒவ்வொரு கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதும் ஐயுஎம்எல் கட்சி தான் திமுகவுடன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி முதற்கட்ட ஒப்பந்தம் ஒவ்வொரு முறையும் ஐயுஎம்எல் தான் பெறுவார்கள். கடந்த 2023 சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதியில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட ஐயுஎம்எல் வெற்றி பெறவில்லை. நேற்றைய தினம் நடந்த அதாவது இந்த கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முறை 5 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளை கேட்டு பெறுவது என்று அவர்கள் தீர்மானம் போட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது ராமநாதபுரம் தொகுதி கெய்னிசனத்தில் என்று நவாஸ்கனி வெற்றி பெற்றார். இந்நிலையில் தற்போது அந்த குழு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் தலைமையில் ஏற்கனவே குழு அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது ஐயுஎம்எல் சார்பிலும் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு வருகின்ற 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை துவங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் திமுக கூட்டணியில் ஐயுஎம்எல் கட்சி தான் தங்களுடைய பேச்சுவார்த்தையை துவங்குவார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகள் தோல்வியடைந்தாலும் கூட இந்த முறை 5 தொகுதிகள் அவர்கள் கேட்டு பெறுவது என்று முடிவில் இருக்கிறார்கள். அடிப்படையிலே வருகின்ற 22ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக திமுக சார்பில் முறையான அழைப்பும் இன்று அல்லது நாளை இந்த 2 தினங்கள் அறிவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே நவாஸ்கனி மற்றும் அதாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நவாஸ்கனி மற்றும் அந்த 5 பேர் அடங்கிய குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே முகமது அபுபக்கர், ஷாஜகான், அப்துல் ரஹ்மான், நவாஸ்கனி உள்ளிட்ட இந்த 5 பேர் அடங்கிய குழுவானது அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள். தற்போது இவர்கள் 5 தொகுதி கேட்கும் என்ற அடிப்படையில் முதற்கட்டமாக அந்த பேச்சுவார்த்தை தலைவரிடம் பேசிவிட்டு நாங்கள் சொல்வோம் என்று முதற்கட்டமாக அவர்கள் செல்வார்கள். கிட்டத்தட்ட 2 அல்லது 3 சுற்றுப்பயணத்தின் போதே ஒரு கூட்டணி தொகுதி முடிவுக்கு வரும். அதன் அடிப்படையில் வருகின்ற 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை துவங்கினாலும் கூட ஒரு 3 நாட்களுக்குள்ளாக ஐயுஎம்எல் அந்த பேச்சுவார்த்தை முடிவுபட்டு ஒப்பந்தம் கையெழுத்து என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக சார்பில் டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைக்கப்பட்ட குழுவுடன் முதற்கட்டமாக இவர்கள் பேசுவார்கள், 2ஆம் கட்டமாகவும் பேசுவார்கள், 3ஆம் கட்டமாக முதலமைச்சர் தலைமையில் ஒப்பந்தமானது கையெழுத்திடப்படும். அதன் அடிப்படையிலே தற்போது ஐயுஎம்எல் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.